அயன் கடாய் எடுத்ததும் போதும். ஸ்வீட் பண்ணுறது, பொரியல் பண்ணுறது, ஊத்தாப்பம் ஊற்றுறது முதற்கொண்டு அதே பாத்திரம் தான். வேறு எந்த பாத்திரத்தையும் எடுக்கிறதே கிடையாது. அது எப்படி சீசனிங் பண்ணுறன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லிக்விடில் 2-3 டைம் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டேன். சாதம் வடித்த தண்ணியில் ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா ஊற விட்டு நெக்ஸ்ட் டே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டோம். ஸ்டவ்வில் பேன் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெரிய வெங்காயம், கல்லுப்பு 2ம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதில் இருக்கிற அந்த இரும்பு துகள்கள்லாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது நல்லா போயிடும். நல்லா க்ளீன் பண்ணதும் மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு பேனை சுற்றி எல்லா இடத்துலையும் உள்ளே வெளியேன்ட்டு ஆயில் தடவி விட்டுட்டோம்னா முடிஞ்சது. நம்மளோட ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னு மட்டும் இல்லாமல் நம்ம சமைக்கிற பாத்திரங்கள்லேயும் கரெக்டாக ப்ராசஸை மெயின்டைன் பண்ணணும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். லைஃப் லாங் நம்ம இதே போல் ரெகுலராக செய்ய போகிறது கிடையாது. ஒரு டைம் மட்டும்தான் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.